Welcome to Maximus YouTube channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது integration by using partial fractionல ஒரு ப்ராப்ளம். ஓகே. ஸோ எப்பவுமே நம்ம partial fraction போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? x ஓட highest பவர் நியூமரேட்டர் என்ன இருக்கு, டினாமினேட்டர்ல x ஓட highest பவர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். x ஓட highest பவர் நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா 3. டினாமினேட்டர்ல அந்த மாதிரி பார்க்க முடியாது. இங்க பாத்தீங்கன்னா x இருக்கு, x ஸ்கொயர் இருக்கு. பார்க்கும்போது பார்த்தா highest பவர் x ஸ்கொயரா தெரியும். ஆனா அது அப்படி பண்ண முடியாது. இங்க ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இந்த a plus b ஹோல் ஸ்கொயர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஆயிடும்? x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்ப x பவர் 4 மாறிடும். இந்த x உள்ள மல்டிப்ளை பண்ணா x பவர் 5. அப்ப டினாமினேட்டர்ல ஹையஸ்ட் பவர் என்ன ஆகுது? 5 ன்னு வருது. அப்ப நியூமரேட்டர் இருக்கக்கூடிய x ஓட ஹையஸ்ட் பவர் டினாமினேட்டர் இருக்கக்கூடிய x ஓட ஹையஸ்ட் பவரோட கம்மியா இருக்கு. நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் கண்டிப்பா இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ முக்கியமா இந்த ப்ராப்ளம் போறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பேசிக் இன்டெகிரேஷன் ஃபார்முலாஸை பார்த்துட்டு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் 1/x இதை இன்டகிரேட் பண்ணா log x ரொம்ப ஈஸி, இது நமக்கு தெரியும். அதே மாதிரி இன்டெகிரல் x/x ஸ்கொயர் பிளஸ் 1 dx தென் ஆகும் 1/2 log ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் 1. இருந்துச்சா? அடுத்து இன்டெகிரல் 1/1 பிளஸ் x ஸ்கொயர். இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் x. அடுத்து இன்டெகிரல் ஆஃப் 1/1 plus x square whole square. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2 1 plus x square. So integral of x இது சாரி integral of x divided by 1 plus x square whole square dx ஓட ஃபார்முலா 1/2 1 plus x square. ஓகே, இந்த நாலு ஃபார்முலா இந்த சம்முக்கு தேவைப்படும். இது கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ பார்ஷியல் ஃபிராக்ஷன் போகும். அப்போ 1 minus x plus 2x square minus x cube divided by x square plus 1 whole square. So first term பாருங்க லீனியரா இருக்கு. அப்ப a by x ன்னு போடுறோம். செகண்ட் டேர்ம்ல ஹோல் ஸ்கொயரும் இருக்கு, ஸ்கொயரும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹோல் ஸ்கொயர்னா என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் இல்லாம எழுதுவோம். x square plus 1 ஸ்கொயர் எல்லாம் எழுதிட்டோம். இதுக்கு மேல நியூமரேட்டர் போடணும். பட் எக்ஸுக்கு என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கிறதுனால bx பிளஸ் c போடும். ஸோ இது எப்படின்றத நம்ம ஏற்கனவே போன வீடியோல இன்ட்ரோடக்ஷன் வீடியோல சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா புரியும். அடுத்து ஸ்கொயரோட எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். திரும்ப இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால என்ன ஆயிடும்? dx பிளஸ் சி. மொத்தம் எத்தனை அன்னோன் வருது? a வருது, b, c, d, e. மொத்தம் 5 அன்னோன்ஸ் இந்த இதில் இந்த ப்ராப்ளம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரி, இப்போ எல்சிஎம் எடுக்கணும். 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர எல்சிஎம் தான் டினாமினேட்டர் என்ன வருதோ அதுதான் எல்சிஎம்மா இங்கேயும் வரும். ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ கீழே பாருங்க எக்ஸ் இருக்கு, நம்ம கீழே டினாமினேட்டர் என்ன வரணும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வேணும். அப்போ எதால மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வரும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயரால மல்டிப்ளை டிவைட் பண்ணாதான் டினாமினேட்டர் டேர்ம் வரும். இப்போ ஏ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. இங்க என்ன இருக்கு? ஆக்சுவலா டினாமினேட்டர் என்ன வரணும்? எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வரணும். அதாவது ஒரு எக்ஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வரணும். இங்க என்ன இருக்கு? ஒரே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 தான் இருக்கு. அப்ப என்ன மிஸ்ஸிங்? ஒரு எக்ஸ் மிஸ்ஸிங், இன்னொரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மிஸ்ஸிங் பிளஸ் டிஎக்ஸ் பிளஸ் சி. ஓகே, ஸோ இங்க 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு. ஓகே, என்ன மட்டும் இல்லை, எக்ஸ் மட்டும் இல்லை, மல்டிப்ளை பண்ணி இது கேன்சல் ஆகும். அப்ப என்ன இருக்கு? 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு a x square plus 1 whole square plus bx plus c x into plus dx plus c into x. ஸோ இப்போ ஏ வேணும்னா பிலையும் டிலையும் இந்த ரெண்டு டேர்ம்ல என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் தான் காமனா இருக்கு. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டா என்ன ஆயிடும்? இந்த ரெண்டு டேர்மும் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்?
x ஈக்குவல் டு ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒன்று மட்டும் தான் இங்கே வரும். இங்கே எக்ஸ் ஜீரோ போட்டால் ஜீரோ ஜீரோ ஜீரோ. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஏ ஜீரோ ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், மற்ற ரெண்டு டேர்ம் என்ன ஆகிடும், ஜீரோ ஆகிடும். அப்போ ஏ ஈக்குவல் டு ஒன். ஸோ இப்போ என்ன பண்ணாலும் பிசி என்னென்ன பண்ணணும், இது ரெண்டுலேயும் காமன் டேர்ம் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அப்போ நார்மலாக எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூஸ் நம்ம போட்டு ஃபைன் பண்ணுறது கஷ்டம் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3ன்னு போட்டிங்கன்னா இங்கே வேற வேற ஈக்குவேஷன்ஸ் வரும், அதை சால்வ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு வர என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை அப்படியே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனை நான் அப்படியே ஜஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க, 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப். இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ண ஆகும், இதை ஃபர்ஸ்ட் ஏ, ஓகே, இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 முடிஞ்சுதா, ப்ளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ண ஆகும், பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ். ஓகே, எக்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, எக்ஸை மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இங்கே எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணால் டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இஎக்ஸ். இப்போ 1 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப். இது உள்ள மல்டிப்ளை பண்ண ஆகும், ஏ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2 ஏ 2x ஸ்கொயர் ப்ளஸ் ஏ. இந்த டேர்ம் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ப்ளஸ் பி எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி எக்ஸ் கியூப் ப்ளஸ் சிஎக்ஸ். ஓகே, இந்த ஒரு ஏ ஃபுல்லாக உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மு இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணிட்டேன், பி எக்ஸ் ஸ்கொயர் பி எக்ஸ் பவர் 4 பி எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 சி எக்ஸ் கியூப் சிஎக்ஸ் ப்ளஸ் டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இ பவர் எக்ஸ். இப்போ 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் 4 காமன் டேர்ம்ஸ் காமனாக டேர்ம்ல ஒன்றா கிளப் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல எக்ஸ் பவர் 4 இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் பவர் 4 இங்கே ஒரு எக்ஸ் பவர் 4. இப்போ என்ன ஆகிடும், ஏ பிளஸ் பின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன, அதில் கம்மி டேர்ம் பார்த்தா எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூப் எங்கே இருக்கு, இங்கே ஒரே டேர்மில் மட்டும்தான் இருக்கு, சி எக்ஸ் கியூப் மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை, சி எக்ஸ் கியூப் மட்டும்தான் இருக்கு. ஸோ சி எக்ஸ் கியூப். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்லாம் கிளப் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் எங்கெங்க இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அப்போ 2a. இங்கே வெறும் பி எக்ஸ் ஸ்கொயர் பி, இங்கே டி. இங்க என்ன இருக்கு, டி. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்தாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் 2a பிளஸ் பி பிளஸ் டி. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸை மட்டும் காமன், எக்ஸ் டேர்மில் எங்கே இருக்கு பாருங்க. ஸோ எக்ஸ் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு டேர்ம் தான், டியும் வந்து இ பவர் எக்ஸ் இல்லை இஎக்ஸ். ஸோ சி பிளஸ் பி, இங்கே ஒரு சி இருக்கு ஏ இருக்கு. வேற ஏதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா பிளஸ் ஏ மட்டும்தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடும் ஈக்குவேட்டிங் coefficient of x power 4. ஓகே, ரெண்டு சைடு என்ன பண்றேன், x power 4 ஓட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்றேன். இவ்வளவுதான் இருக்கு, x power 4 ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணுவோம், அப்புறம் x கியூப் ஓட கோஎஃபிஷியன்ட், அப்புறம் x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட், அப்புறம் x ஓட கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா x power 4 ஓட கோஎஃபிஷியன்ட் இல்ல, அப்போ 0. ஓகே, x power 4 டேர்மில் அப்போ 0 x power 4 இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0. இங்க பாத்தீங்கன்னா a பிளஸ் பி மட்டும் தான் இருக்கு. அப்ப a ஓட வேல்யூ என்ன ஆயிடுது, மைனஸ் பியா மாறிடுது. நமக்கு ஏற்கனவே a ஓட வேல்யூ தெரியும் என்ன 1, அப்ப மைனஸ் பி, அப்ப b ஓட வேல்யூ என்ன ஆயிடும், மைனஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க சி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மைனஸ் 1, எக்ஸுக்கு மட்டும் என்ன இருக்கு, மைனஸ் 1 மட்டும் தான் இருக்கு. இங்க எக்ஸ் கியூபுக்கு சி மட்டும் தான் இருக்கு, அப்போ சி ஈக்குவல் டு மைனஸ் 1. இங்கே சிம்பிளா முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் டி வேணும், டி எங்க இருக்கு, ஸோ இந்த இடத்துல தான் இருக்கு டி. ஸோ அப்போ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்கு,
equal to 2a plus b plus d. இங்கே x ஸ்கொயர் கூட 2 இருக்கு, இங்கே x ஸ்கொயர் கூட என்ன இருக்கு 2a plus b plus d. a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும் 2. a ஓட வேல்யூ என்னது 1. ஓகே, அப்போ 2. b ஓட வேல்யூ -1 plus d. 2 minus 1 வந்து 1 plus d. இந்த plus 1 இந்த சைடு போனா என்ன ஆகும் 2 minus 1 equal to d. இப்போ d equal to 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் e ஓட வேல்யூ தேவை. இங்க c plus e ன்னு இருக்கு. ஓகே, அப்போ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு -1. இங்க என்ன இருக்கு c plus e. c ஓட வேல்யூ என்ன -1 -1 plus e. இந்த plus e இந்த -1 இந்த சைடு என்ன ஆகும் -1 plus 1 equal to e. அப்போ e ஓட வேல்யூ என்ன ஆயிடும் 0. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் உள்ள சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் 1 minus x plus 2x square minus x cube divided by x into x square plus 1 whole square. So equal to a by x plus இதை இன்னும் ஃபர்தராக நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். அப்போ தான் கொஞ்சம் இன்டர்நெட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இல்லையா? பிஎக்ஸ் தனியாக சின்னு எழுதுறேன். ஓகே, அப்போ தான் கொஞ்சம் இன்டர்நெட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், அதனால தான் எழுதுறேன். ஸோ பிஎக்ஸ் பை இந்த டினாமினேட்டர். ஸோ பிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் சி பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ இங்கே அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். டிஎக்ஸ் பிளஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் plus e divided by x square plus 1 whole square. So, அப்போ இது இன்டர்நெட் பண்ணி எழுதினா நம்ம இன்டரல் 1 minus x plus 2x square minus x cube divided by x into x square plus 1 whole square. இந்த இன்டகிரேஷன் எழுதினா இன்டரல் a ஓட வேல்யூ பாருங்க 1. அப்போ 1 by x plus b ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா b ஓட வேல்யூ என்ன -1. அப்போ என்ன பண்ணலாம், இது மைனஸ் எக்ஸ் இல்லையா, எக்ஸோட வேல்யூ பியோட வேல்யூ 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. சியோட வேல்யூ பாருங்க, சியோட வேல்யூனா அதுவும் -1 தான். அப்போ -1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. டியோட வேல்யூ என்ன, ஸோ டியோட வேல்யூ பாருங்க 1. ஓகே, டியோட வேல்யூ 1 பிளஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஈயோட வேல்யூ 0 நம்ம போடுறோம். dx. இப்போ இன்டகிரேஷன் தனித்தனியாக எழுதுங்க. 1 by x dx மைனஸ் இன்டரல் x by x ஸ்கொயர் பிளஸ் 1 dx மைனஸ் இன்டரல் 1 by x ஸ்கொயர் பிளஸ் 1 dx பிளஸ் இன்டரல் x by x ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் dx. இன்டகிரேட் பண்ண ஆகும் log x minus 1 by x இன்டகிரேட் பண்ண log x. இப்போ இன்டரல் x by x square plus 1 dx இது வேல்யூ என்ன 1 by 2 log x square plus 1 1 by 2 log x square plus 1 minus 1 by 1 plus x square. இங்க x square plus 1 ரெண்டும் சேம் தான். இந்த வேல்யூ என்ன ஆயிடும் tan inverse of x. இந்த வேல்யூ என்ன x by 1 plus x square x by x square plus 1 ன்னு இருக்கு. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 by 2 ஓகே 1 by 2 x ஸ்கொயர் பிளஸ் பிளஸ் லாக் என்ன பண்ணலாம், லாக் a மைனஸ் பின்னு இருக்கு. அப்போ லாக் x டிவைட் பை இந்த 1 by 2 ஃப்ரண்ட்ல போர்ஷன் நாங்கள் ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் tan inverse of x plus 1 by 2 x square plus 1 plus. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.